Hi friends, welcome to IT Report. நம்ம ஏற்கனவே நம்மளோட ப்ரீவியஸ் செஷன்ஸில் எப்படி வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஹரிசாண்டல் பார்ட்டிஷனிங் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ இந்த செஷனில் எப்படி ஏற்கனவே க்ரியேட் பண்ண 2-3 பார்ட்டிஷன்ஸை ஒன்றா மெர்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஹரிசாண்டல் பார்ட்டிஷனிங்கில் நம்ம டேட்டா ஃபைல்ஸை பேஸ் பண்ணி பார்ட்டிஷன் பிரிச்சுருக்கோம். அதாவது மந்த்தை பேஸ் பண்ணி இல்லை டேட்டை பேஸ் பண்ணி இயரை பேஸ் பண்ணின்னு சொல்லி நம்ம பார்ட்டிஷன் பிரிச்சுக்கலாம். இது ஹரிசாண்டல் பார்ட்டிஷனிங், அதாவது ரோவை பேஸ் பண்ணி பார்ட்டிஷனிங் பண்ணுறது. வெர்டிக்கல் பார்ட்டிஷனிங்கிறது காலமை பேஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ அது 2-3 டேபிளாக பிரிஞ்சிடும். இது ஒரே டேபிளாக தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ரோஸை மட்டும் பேஸ் பண்ணி பார்ட்டிஷனிங் பிரிக்கிறதுங்கிறதா ஹரிசாண்டல் பார்ட்டிஷனிங். இப்போ இந்த ஹரிசாண்டல் பார்ட்டிஷனிங்கில் ஒரு 2-3 பார்ட்டிஷன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் இப்போ இந்த 2-3 பார்ட்டிஷனிங் நம்ம ஒன்றா கிளப் பண்ணணும், ஒன்றா மெர்ஜ் பண்ணணும் எப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ அது கொஸ்டின் எக்ஸாம்பிள், இந்த ரிப்போர்ட் லாக்ங்கிற ஒரு டேபிள், அதில் ஆர்பிடி டேட்டுன்னு ஒரு டேட் டைம் காலம் இருக்குது, ரிப்போர்ட் டேஸ் அப்படிங்கிற இன்டிஜர் காலமும் இருக்குது. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதுக்கு ரெக்கார்ட்ஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னா, ஒரு வைல் லூப்பில் ஸ்டார்ட் டேட் 1 ஜனவரி 2010 எண்ட் டேட் 14th May 2013 வரைக்கும் இருக்கிற மாதிரி. ஸோ டேட் ஆட் ஃபங்க்ஷனில் கொடுத்துட்டு ஒவ்வொரு டேட்டாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ இப்போ அந்த ரிப்போர்ட் லாகில் பார்த்தோன்னா நமக்கு 1229 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேபிள் பார்ட்டிஷன் டேபிளா அப்படிங்கிறது இல்லை. அது நம்ம எப்படி வெரிஃபை பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜில் டேபிள் இஸ் பார்ட்டிஷன் அது ஃபால்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்ட்டிஷன் இல்லை. ஸோ இப்போ நான் இதை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு அடுத்து எப்படி மெர்ஜ் பண்ணுறதுங்கிறது சொல்ல போகிறேன். ஸோ இதை எப்படி பார்ட்டிஷன் பண்ண போகிறோம்னா, 2010 வரைக்கும் ஒரு ஃபைலாகவும் 2010க்கு மேலே இன்னொரு ஃபைலாகவும் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமரி பார்ட்டிஷன் ஏற்கனவே ஒரு பார்ட்டிஷன் இருக்குது, இன்னொரு பார்ட்டிஷனும் க்ரியேட் பண்ண போகிறோம். டேட்டா ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே எக்ஸிஸ்டிங் இதில் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபைல் குரூப்பில் ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், ஆர்பிடி டேட் 2010. ஸோ அதுக்கு ஒரு டேட்டா ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஆர்பிடி டேட் 2010 அண்ட் இந்த ஆர்பிடி டேட் 2010 அப்படிங்கிற ஃபைல் குரூப்புக்கு கீழே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை நான் பார்ட்டிஷன் பண்ண போகிறேன். ஆர்பிடி லாக்கில் ஸ்டோரேஜ் க்ரியேட் பார்ட்டிஷன். ஸோ இது ஒரு பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் விசார். ஸோ இதில் ஆர்பிடி டேட்டை பொறுத்து இதுதான் பார்ட்டிஷன் காலம். ஃபஸ்ட்டு ஆர்பிடி டேட் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்கணும், பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கணும். அதே மாதிரி ஆர்பிடி டேட் ஸ்கீம். ஸோ இந்த 2 கொடுக்கணும். ஃபங்க்ஷன் எதுக்கு, ஸ்கீம் எதுக்குங்கிறது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் செஷனில் பார்த்துட்டோம். ஸோ லெஃப்ட் பவுண்டரி வேல்யூஸ் இங்கே அந்த கண்டிஷன் சொல்ல போகிறேன். ஆர்பிடி டேட் 2010க்கு 31st December 2010 வரைக்கும் இல்லை எல்லா ரோஸும் அந்த ஆர்பிடி டேட் 2010க்கும் ரெஸ்ட் ஆஃப் த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே ப்ரைமரிக்கும் ஸ்டோர் ஆகிற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இந்த ரன் இம்மிடியட்லி. ஸோ நமக்கு இந்த விசார்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, ஸ்டேட்டஸும் சக்ஸஸ்ன்னு வந்துடுச்சு. ஸோ இப்போது இந்த டேபிளில் இருந்து டேட்டாஸ் ரிட்ரீவ் பண்ணாலும் அதே ரெக்கார்ட்ஸாக இருக்கும். என்ன வித்தியாசமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை பார்ட்டிஷன் இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஸ்டேட்டஸில் போய் பார்த்தோன்னா டேபிள் இஸ் பார்ட்டிஷன் ட்ரூ. ஸோ பார்ட்டிஷன் ஸ்கீம் என்ன நேம் நம்ம அங்கே கொடுத்துருந்தோம், நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு காட்டுது. ஸோ இது போக நம்ம கொரியில் பார்க்குறோம்னா சிஸ்டர் பார்ட்டிஷன்ஸில் போட்டு பார்த்தோன்னா இங்கே நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது ஆர்பிடி டேட் 2010ல் 365 ரோஸ் இருக்குது. ஸோ என்ன 1 ஜனவரியிலேருந்து 31 December 2010 வரைக்கும் அந்த 365 ரோஸ் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் த ரோஸ் எல்லாமே செகண்ட் பார்ட்டிஷன், அதாவது ப்ரைமரி பார்ட்டிஷனில் இருக்குது. ஸோ இப்போ இந்த டேபிளில் நமக்கு 2 பார்ட்டிஷன் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 நம்ம எப்படி ஒன்றா சேர்க்கறது அப்படின்றது பார்த்தோம்னா, இதுக்கு அந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனை ஆல்ட்ரு பண்ணுறதுக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஆல்டர் பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன், அந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் நேம் மெர்ஜ் ரேஞ்ச் அப்படின்றது. ஸோ இந்த ரேஞ்சை மெர்ஜ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா, நம்ம அங்கே கொடுத்த அந்த லெஃப்ட் பவுண்டரி உண்டான வேல்யூவை அந்த ரேஞ்ச் இங்கே கொடுக்கணும். மெர்ஜ் ரேஞ்ச் 31st December 2010. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறத மெர்ஜ் பண்ணிக்கோன்னா நெக்ஸ்ட் பார்ட்டிஷனுக்கு நாளில் மெர்ஜ் ஆக்கிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஆக்கிடுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம
ஸோ இப்போ இந்த இதுக்கு நமக்கு மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம பார்ட்டிஷன் 4-5 பார்ட்டிஷன் கொடுத்தோம்னா அந்த லெஃப்ட் பவுண்டரி வேல்யூஸை பொறுத்து நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சிஸ்டர் பார்ட்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்கும். நம்பர் ஆஃப் ரோஸ் அதில் பார்த்தீங்கன்னா 1229 ரோஸ் அதுலேயே வந்துடுச்சு. இப்போ இந்த டேபிளோட ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னாலும் ஸ்டோரேஜில் டேபிள் பார்ட்டிஷன் ட்ரூன்னு தான் இருக்கும், ஆனால் நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன்ஸ் 1. ஸோ இந்த மாதிரி நமக்கு எத்தனை பார்ட்டிஷன் இருக்கோ அத்தனை பார்ட்டிஷனையும் நம்ம மெர்ஜ் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதுதான் ஹரிசாண்டல் பார்ட்டிஷனிங்கில் மெர்ஜிங் பண்ணுறது அந்த பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனை பொறுத்து. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நம்ம SQL சர்வர்லேருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.